நீங்க முதல் பாட்டுல இருந்து கவனிச்சேன்னா கிருஷ்ணனை பத்தின குறிப்பே இருக்காது, ஆபரணத்தை பத்தின குறிப்பு தான் இருக்கும். முதல் 3 பாட்டு நல்லா கவனிச்சு பாருங்க இதுவரை. ஆனா இதுக்கப்புறம் பாருங்க கிருஷ்ணனை பத்தின குறிப்பு வர ஆரம்பிச்சிடும். முதல் 3 பாட்டு ஆபரணம் பத்தி தான் பேசியிருப்பார். என்ன காரணம்னா அவன் நடை எவ்வளவு அழகுன்னு பெரியாழ்வாருக்கு தெரியும். அது நடந்தான்னா எத்தனை பேர் கண்ணு போடுவான்னு தெரியும். அந்த அழகை மறைப்பதற்காகத்தான் ஆபரணம். நிறைய பேர் கேக்குறா, கோவில்ல போய் எதுக்குங்க தெய்வத்துக்கு இவ்வளவு ஆபரணங்கள்லாம் சாத்துறேள்? ஆபரணம் சாத்தி தெய்வத்தை அழகு பார்க்க வேண்டுமா? நாங்க அவரை அழகு பார்க்கறதுக்காகவே ஆபரணம் சாத்தல. இத்தனையும் சாத்துறது எதுக்குன்னா, ஐயோ அவர் ரொம்ப அழகா இருக்கார், எந்த திருவாபரணமும் இல்லாம இருந்துட்டா யாராவது அவர் மீது கண்ணெச்சல் போட்டுட்டா என்ன பண்றது? அதுக்குத்தான் ஆபரணங்கள்லாம் சாத்தி யார் கண்ணும் படாமல் அவர் அழகை கொஞ்சம் மறைச்சு வைக்கிறோம். அவர் பெருமாளுக்கே ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் தான் திருநாமம். ஆபரணத்தால அவருக்கு புதுசாலாம் அழகு வர வேண்டாம். இவர் திருமேனியில உட்கார்றதுனால ஆபரணம் அழகு பெறுறது. நம்மள போல ஒருத்தன் கையிலயோ காதுலயோ கழுத்துலயோ உட்கார்ந்தா அந்த ஆபரணத்துக்கு ஒரு பெருமையும் கிடையாது. அவர் திருமேனிக்கு போனா ஆபரணத்துக்கு பெருமை. அதையும் பாட்டுக்குள்ள வச்சுட்டார் பெரியாழ்வார்.